நிறைய பேர் ஆண் பாவம் பொல்லாதது மூவி பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிருப்பீங்க. உங்க லவ்வர் கூடயோ உங்க பார்ட்னர் கூட நிறைய சண்டையும் போட்டிருப்பீங்க. நான் இப்போ வந்துட்டு அந்த பையன் செஞ்சது சரினோ அந்த பொண்ணு செஞ்சது சரினோ பேச வரல. பட் நம்ம எல்லாரும் இண்டிபெண்டன்சி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கியே போயிட்டு இருக்கப்ப ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறோம். கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரு சோஷியல் அனிமல்ஸ். நம்ம கூட சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா இருக்கட்டும், இல்ல நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்கள்ட்ட நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கதான் போகுது. அதே மாதிரிதான் நம்ம பார்ட்னர் கிட்டையும். அப்படி இருக்கப்போ அந்த விஷயத்த அவங்கள மட்டம் தட்டுறதுக்கோ அவங்கள வந்துட்டு இல்ட்ரீட் பண்றதுக்கோ யூஸ் பண்ணாம அவங்கள்ட்ட இந்த விஷயம் பிடிக்கல பரவாயில்லன்னு சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மேல இருக்க லவ்வோட கோ எக்ஸிஸ்டன்ஸா வாழ்றது எப்படிங்கறத தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இண்டிபெண்டன்ஸ் பேசி பேசி கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு இல்லாம நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு காமன் கிரவுண்ட்ல என்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணா ஹாப்பியா இருக்கலாம், பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல லைஃபை லீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க யார் கூட இந்த ஜர்னியை பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.